கர்த்தருடைய நாம் மதிமைப்படுவதாக. சாட்சி ஏற்படுத்தி கொடுத்த தேவன் நன்றி செலுத்துகிறேன். நான் காலேஜ் படிச்சிருக்கும் போதில் எனக்குள்ள ஒரு பயம். காலேஜ் முடிச்ச உடனே நம்ம என்ன படிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. அப்படி பயப்பட்டு இருக்கும் போதில் தமிழ்நாடு 2ஆம் நிலை காவலர் தேர்வு அது வந்து வச்சுருந்தாங்க. நான் அந்த எக்ஸாம் சும்மா எழுதி பார்ப்போம்னு எழுதி பார்த்தேன். 47 மார்க் கிட்ட வந்துச்சு. அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கான கட் ஆஃப் வந்து 54 மார்க் வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் சும்மா தானே எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் 7 மார்க் தான் கம்மி. அப்போ தொடர்ந்து அதுக்கு படிப்போம் சொல்லி காலேஜ் முடித்தோடனே ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணேன். அகாடமி ஜாயின் பண்ணி 6 மாதம் படித்தேன். 6 மாதம் முடிஞ்சோடனே மறுபடியும் காவலர் தேர்வு வந்துச்சு. அந்த எக்ஸாம் எழுதினேன். 70 மார்க் எக்ஸாமு, என்னோடய மார்க் 60 மார்க்கு. அந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகியிருந்தேன். கட் ஆஃப் மார்க் 58 தான் வச்சுருந்தாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஃபிசிக்கலும் போனேன். ஃபிசிக்கலும் 24 மார்க் உண்டு. 24 மார்க் எடுத்தேன். டோட்டல் மார்க் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு அரை மார்க் கிடச்சிது. 84.5 மார்க் எனக்கு மொத்தமாக கிடச்சிது. ஆனால் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும்போச்சில் மார்க் வந்து 85 மார்க்கு. என்னோட மார்க்கும் 84.5 தான். 0.5 மார்க்கில் தோல்வி அடைஞ்சேன். மறுபடியும் நம்ம இடைவிடாமல் நம்ம படிச்சுட்டே இருப்போம். படிச்சுட்டு எப்படியாவது கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணேன். அப்புறம் மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம் வந்துச்சு. SSC GD துணை ராணுவ படை ஒரு எக்ஸாம் வந்துச்சு. அந்த எக்ஸாமும் எழுதினேன். அதுவுமே எல்லாமே எக்ஸாம் பாஸ் ஆகியிருந்தேன். ஃபிசிக்கலும் பாஸ் ஆகியிருந்தேன். மெடிக்கலுமே பாஸ் ஆகிட்டேன். ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்துச்சு. என்னோடய மார்க் வந்து 76 தான். ஆனால் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் மார்க் வந்து 88 மார்க் வச்சுருந்தாங்க. எனக்கு கட் ஆஃப் மார்க் கூடுனதுனால அந்த போஸ்டிங் எனக்கு கிடைக்காம போச்சு. தொடர்ந்து படிப்போன்னு படிச்சுட்டே இருந்தேன். மறுபடியும் காவலர் தேர்வு வந்துச்சு. அதுவும் பாஸ் ஆகினேன். மறுபடியும் மெரிட் லிஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன். அப்படியே தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். பிறகு போன வருடம் பிப்ரவரி 20ஆம் தேதி மறுபடியும் துணை ராணுவ படை எக்ஸாம் எழுதியிருந்தேன். அந்த எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் தொடர்ந்து தினத்தந்தி அலுவலகத்தில் நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலையை ஜாயின் பண்ணேன். வேலூரில் கிடச்சிது. வேலூரில் இருந்தும் தொடர்ந்து கொஞ்சம் படிச்சுட்டே இருந்தேன். அப்போது இந்த எக்ஸாமும் பிப்ரவரி 10ஆம் தேதி எழுதின எக்ஸாமுக்கும் அதுவும் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி ரிசல்ட் வந்துச்சு. அங்கேருந்தே ஃபிசிக்கல் பண்ணேன். அங்கேருந்தே வேலூர்லேருந்தே மெடிக்கல் பண்ணேன். அதில் எல்லாம் பாஸ் ஆகியிருந்தேன். கடைசியாக அங்கே உள்ள சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, நான் தொடர்ந்து எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன், தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த வாட்டி நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிருந்தேன்னாக்கி நான் ஆலயத்தில் வந்து பொறுத்தனையாக சாட்சி சொல்லுன்னு சொல்லி விசுவாசித்திருந்தேன். டெய்லி வேலைக்கு போகும் சொல்லலாம், அங்கே வேலூரில் திருத்தந்தி ஆஃபீஸ் போகும் சொல்லலாம் ப்ரேயர் பண்ணிட்டே போனேன். கண்டிப்பாக நான் சாட்சி சொல்லுவேன் ஏசப்பா, அந்த வேலையை எனக்கு தாங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். தொடர்ந்து அந்த இதில் நான் மெடிக்கலும் கிளியர் பண்ணேன், ஃபிசிக்கல் எல்லாம் கிளியர் பண்ணேன். தொடர்ந்து எனக்கு கட் ஆஃப் மார்க் வந்து 88 மார்க் தான் நான் கொடுத்துருக்க ஜாப்புக்கு வந்து கிடச்சிருந்து. CISF மத்திய தொழிலக பாதுகாப்பு படைக்கு நான் 2 மார்க் கூட வச்சு 90 மார்க்கு எனக்கு நல்லபடியாக அந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வேலையை கிடச்சிது. தொடர்ந்து நான் அதுக்கு முந்தைய நிறையா ஆர்மி எக்ஸாமு, குரூப் 4 நிறைய எக்ஸாம் எழுதி தொடர்ந்து 12 முறை தோல்வி அடைஞ்சேன். 12 முறை தோல்வி அடைஞ்சு 13ஆவது முறை தான் கர்த்தர் எனக்கு கிருபையாக கிடைக்க செஞ்சாங்க. தொடர்ந்து நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். கண்டிப்பாக நான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி விசுவாசமாக ஜெபம் பண்ணேன். சாட்சி சொல்லிட்டு பொருத்தனை பண்ணேன். அதனால் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். கர்த்தர் தான் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக.